பகல்காம் தாக்குதல் முக்கிய தீவிரவாதி குறித்த அதிர்ச்சி தகவல். ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் நடந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி சாஹி மூசா உள்ளது விசாரணையில் உறுதியாக இருக்கு. மேலும் மூசா பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு சேவைகள் குழு எனப்படக்கூடிய அந்த படையில் பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வலுத்திருக்கு. கடந்த 22ஆம் தேதி காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் குழுமியிருந்த சுற்றுலா பயணிகள் மீது இராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் உள்ளூரை சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட 26 பேர் பலியானாங்க. நாடு முழுவதும் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம், அவங்களுக்கு தக்க தண்டனையை பெற்றுத் தருவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இது ஒருபுறம் இருக்க, இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான், இந்தியா இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கேற்றாற் போல 2 நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதோட 2 நாடுகளும் போர் பயிற்சியிலே ஈடுபட்டு வராங்க. இந்திய விமானப்படை, கடற்படை, தரைப்படை அப்படின்னு முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் ஆயுத பயிற்சி பெற்றதாக கூறப்படக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி ஹாசி மூசா இருப்பது விசாரணையில் உறுதியாக இருக்கு. அதோட மூசா பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய சிறப்பு சேவைகள் குழு எனப்படக்கூடிய படையில் பரா கமாண்டோவாக பணியாற்றியவர் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இப்போ இன்னும் அதிகமாக இருக்கு. இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய உளவுத்துறை தகவலின்படி சாகிர் மூசா இப்போ பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்பட்டு வர லக்சரி தொய்பா பயங்கரவாத அமைப்பினுடைய முக்கிய நபராக செயல்பட்டு வராரு. பாகிஸ்தானின் சிறப்பு படை ஹாசி மூசாவை லக்சரி தொய்பா அமைப்புக்கு குத்தகை முறை போல அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், ஜம்மு மற்றும் காஷ்மீர் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர், பாதுகாப்பு படையினர் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு தொடர் தாக்குதல்களை நடத்தும் திட்டத்தில் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் அப்படின்னும் தகவல் வெளியாக இருக்கு. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கும் போது பகல்காம் தாக்குதல் சம்பவம் பாகிஸ்தானுடைய இராணுவம் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு இடையிலான நெருக்கமான தொடர்பை தெளிவாக நிரூபிச்சிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பாரா கமாண்டர்களுக்கு கடுமையான பயிற்சி அளிக்கப்படுது. ஆனால் அவங்க அதை தீவிரவாதிகளுக்கு பகிர்ந்திருக்காங்க. பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 15 காஷ்மீர் ஆதரவாளர்களை கைது செய்து விசாரித்த போது ஹாசி மூசானுடைய இராணுவ பின்னணி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீவிரவாதிகளுக்கு ஆதரவு, தங்கும் வசதிகள் ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இந்த 15 ஆதரவாளர்கள் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. இது தொடர்பாக இராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லும்போது, முன்னாள் பாரா கமாண்டோ ஒருவனுடைய நேரடி ஈடுபாடு இருப்பது பாகிஸ்தானுடைய இராணுவ உளவுத்துறைக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. இது கடந்த காலங்களில் காஷ்மீரில் நடந்த தாக்குதலிலும் இடம்பெற்றிருக்கு. பகல்காம் படுகொலையை தவிர 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற இந்த கங்கனீர் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 6 வெளிநாட்டினர் மற்றும் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திலும், பாராமுல்லா மாவட்டத்தின் பூட்டா பாத்திரி பகுதியில் 2 இராணுவ வீரர்கள் மற்றும் 2 போர்டர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் ஹாசி மூசா முக்கிய பங்கு வகித்திருப்பது தெரிய வந்திருக்கு. அதோட ஜுனைத் அகமது பட் மற்றும் அர்பாஸ் மீர் ஆகிய பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 2 உள்ளூர் தீவிரவாதிகளும் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. 2 பேருமே 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம், டிசம்பர் மாதங்கள் நடந்த மோதல்களில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்நிலையில் தற்போதைய தாக்குதலில் ஹாசி மூசா இணைந்து செயல்பட்டிருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு.